ஸோ இனிய டேவோட கடைசி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் அண்ட் மோஸ்ட் அவாய்டட் மேட்ச் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லலாம். இனிய டேவோட ஒரு முரட்டு மேட்சாக இருக்க போகுது. ஸோ இந்த பக்கம் பிரபாகரன் மெமோரியல் சூளகிரி. ஸோ அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக விளையாட போகிற டீம் ஈகிள்ஸ் புதுக்கோள். ஸோ கேரளாவோட நிறைய பிளேயர்ஸ் விளாட்றாங்கன்னு சொல்லலாம். வேக் மோகன், சிசிலால், ஸோ அமுல் சித்தன், ஸோ நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு மோஸ்ட் ஃபைட் பேக்கிங்காக இருக்கும். ஸோ எல்லா வருஷமுமே ஸோ அந்த கேரளா தமிழ்நாடு அப்படிங்கிற மேட்ச் முரட்டு மேட்சாக தான் இருந்திருக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதே மணிவேல் டிராஃபியில் தான் ஒரு மேட்ச் 12-42 அப்படிங்கும் போதுமே ஸோ விவேக் மோகன் நினைக்கிறேன் அவர் தான் அடித்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சம்பவம் பண்ணார். ஸோ இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டு பக்கமும் நல்ல ஸ்குவாடு அப்படிங்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நியூ ஜெர்சியில் இருக்காங்க எங்கள் பிரபாகரன் மெமோரியல். சைக்கிளில் எங்கள் ஜெகன், நான் சைக்கிளில் லாலு. மேட்சுக்கான முதல் ஓவர் முத்து பாண்டி வந்திருக்காரு எங்கள் சர்ப்ரைஸ்லேயே. ஸோ எப்பயுமே டெத் ஓவரில் வருவார். இப்போ ஏர்லியாவே வளைச்சிருக்காங்க. ஆடியன்ஸ் பட்டாலும் இங்கேயும் குவிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிரவுண்டு ஃபுல்லாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தே ஒரு சுவிட்ச் கிட். அங்கே கர்ணா ஃபீல்டர் காலை போட்டு ஸ்டாப் பண்ணாருங்க. ஒரு சிங்கிள் லுலு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்த பேட்ஸ்மேன் சைக்கிளில் டாட்டு. ஸோ ரெண்டாவது பந்தில் முதல் டாட்டை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே முத்து பாண்டி. தேர்ட் ஒன் திருப்பியோட பார்த்தாரு, டைமிங் கிடைக்கல. அகைன் ஒரு டாட், பேக் டு பேக் 2 டாட்டை பதிவு பண்ணியிருக்காரு முத்து பாண்டி. ஃபோர்த் ஒன் ஸ்லோயர் ஃபுல் டாஸ் கம்ஃபர்டபுளாகவே கனெக்ட் பண்ணிட்டாங்க. பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நல்லா போட்டார். ஒரு ஃபுல் டாஸ் என்ன ட்ரை பண்ணி போட்டார் அப்படின்னு தெரியல. அந்த ஃபுல் டாஸ் கம்ஃபர்டபுளாகவே ஆட்டாங்க இங்கே. முதல் பவுண்டரி பேக் டு பேக் டாட் பால் பதிவு பண்ண பேட்ஸ்மேனுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உச்சி வெயில் 1 மணியில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரியான வெயில். ஸோ உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ எங்களுக்கு நீங்கள் என்டர்டெயின் பண்ணணும், ஒரு பூஸ்டப் கொடுக்கணும் அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நல்ல வீடியோஸ் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா வீடியோவில் பார்க்குறதில்ல முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பாலோட நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரு கீப்பர். பார்த்தா அங்கே அடிப்பார்னு நினைக்கிறேன். டேரக்ட் கிட்டான்னு பார்த்தா இடையில பூந்து மறிச்சிட்டாருங்க முத்து பாண்டி. இல்லைன்னா செம்பிளே பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் எங்கள் முத்து பிரதாப் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் மிட் விக்கெட்டில் போயிருக்குங்க. இந்த முறையும் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். யாஸ் ஒன் மோர் பவுண்டரின்னு நினைக்கிறேன். பவுண்டரியோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காரு. ஜெகா பேட்லேருந்து வந்திருக்கு பவுண்டரி. இந்த முறை 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவர் முடிஞ்ச மேலே 10. வச்சுக்கண்ணா செகண்ட் ஓவர் அரவிந்த் டிஎன்பிஎல்ல விளையாண்ட பிளேயர்னு சொல்லலாம். ஸ்லோயர் போட்டிருக்காருங்க. வேகம் அதிகமாக போடக்கூடிய பவுலர். முதல் பந்து ஒரு விவேகமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். டாட்டு. செகண்ட் ஒன் கவர்ஸில் கரெக்டாக வில் பண்ணார். அங்கே விரட்டி போனாருங்க பிரசாந்த். ஸோ கடைசி வரைக்கும் நல்ல ஸ்டாப்பானு பார்த்தா நல்ல ட்ரையாக இருந்திருக்கு. ஸோ பவுண்டரியே போயிருந்தாலும் அவரோட எஃபோர்ட்டு அவரால் முடிஞ்ச வரைக்கும் போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். ஒரு பவுண்டரி போயிருக்கு இந்த ஓவருக்கு. நெக்ஸ்ட் ஒன் உடம்பு லைனில் போட்டிருக்காரு. சூப்பர் டெலிவரிங்க. நல்லா கம்பேக் பவுண்டரி, சாரி டாட். ஃபோர்த் ஒன் அகைன் ஒரு டாட், பேக் டு பேக் 2 டாட். நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரு, கொஞ்சம் கூட டைமிங்கே கொடுக்கலங்க. சூப்பர் டெலிவரி. இந்த ஓவரில் மொத்தம் 4 டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு அரவிந்த். லாஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஃபீல்டரை நிற்க வச்ச இடத்துக்கு போகிற மாதிரி தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த பால் போன சிங்கிளோட 2வது பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 2 பவர் பிளே ஓவரும் நல்லா தான் போட்டு முடிச்சிருக்காங்க. 15 ரன்னுக்குள்ளே போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே 5 ரன் 2 ஓவருக்கு. மேட்சுக்கான 3வது ஓவர் முரளி ஐஎஸ்பியில் பார்ட்டிசிபேட் பண்ண பிளேயர். அங்கே ஃபீல்டர் வச்சுருக்காங்க. தன்ராஜ் இருக்காரு. டீப் பாயிண்டில் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்ச் கிட் ஆட பார்த்துருக்காரு. வாட்டர் கேட்ச், வாட்டர் ட்ரை. ஸோ அம்பையர் செக் பண்ணி கொடுப்பாங்க. லெக் பை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பிரதாப் அவரோட எஃபோர்ட் சூப்பராக போட்டாருங்க. பிடிச்சார் வந்த குயிக்கராக போட்டிருக்காரு. ரொம்ப வேகமாக வந்திருக்கு இந்த பால். டாட் பால். போன பால் ஒரு டாட்டு. விரட்டி ஆட பார்க்கலாம்னு பார்த்தா கர்ணா ஃபீல்டர் பிடிச்சி அடிக்க முடியல. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சிருக்காங்க. தாண்டி போகுதா? பெரிய கிரவுண்டு போகல. லைனில் வச்சு பூச்சாங்க. கேட்சாங்க. லோட்டா சத்யா கேட்சை பூச்சாரு. விக்கெட் இழக்கிறாங்க. சாம் கில்லி
நெக்ஸ்ட் நீ பேட்டர். ஒரு டாட்டோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஓவரும் சீக்கிரமாக நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. முதல் ஓவர் டபுள் டிஜிட்டில் 2 போணுச்சு. அடுத்த 2 ஓவரும் டபுள் டிஜிட் இல்லாமல் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பிரபாகரன் மெமோரியல் சூளகிரி 3 ஓவர் முடிஞ்ச மேலே 17. அதுக்கு 4வது ஓவர் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் வைட். ஃபர்ஸ்ட் ஒன் 3 பால். பேக் ஃபுட்டில் ஒரு ஃபுல் ஷாட் ஃபீல்டர் போக முடியுதான்னு பார்த்தா பிரதாப் ரட்டி போனாங்க. கேட்சை பிடிக்க முடியல. சத்யா வந்திருக்காரு எங்க 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஒரு வாகன அடி. ஆனால் தாண்டி போகிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் நல்லா டேக்கன் தன்ராஜாங்க. விக்கெட். நெக்ஸ்ட் நீ பேட்டர் அபி. தலையில் ஆட்டு போயிருக்காங்க. சிங்கிள் மட்டும் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2வது ரஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே அங்கே த்ரோ அடித்தாங்க. ஆனால் ஸ்டெம்பில் பண்ணலன்னு நினைக்கிறேன். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ட்ரைவ் ஆட பார்த்தாரு. டைமிங் கிடைக்கல. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறிச்சு ஆடி இருக்காரு. கேப்ல போயிருக்கு. கீப்பர் பாஸ்டாக போயிட்டாரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகினாரு. ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களா? சத்யா இருந்தார் ஃபீல்டர். நல்லா ஸ்டாப்புங்க. நல்ல த்ரோவும் கூட. இந்த பால் போன சிங்கிளோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஓவரும் சிக்கன ஓவர் அப்படின்னு சொல்லலாம். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 24 அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கமும் பெரிய டிஸ்கஷன் போய்க்கிருக்கு. ஸோ ரிமைனிங் இருக்க ஓவர்ஸ் கண்டிப்பாக டார்கெட் பண்ண பார்ப்பாங்க. இப்போ பார்க்கலாம் எப்படி மேட்சை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத. மேட்சுக்கான 5வது ஓவர் முரளி ஃபுல்லாக மறுகி ஆட பார்த்தாரு. தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால். முரளி அப்படின்னு தப்பாக சொல்லிட்டேன். 5வது ஓவர் பட சலீம் பெங்களூர். செகண்ட் ஒன் அகைன் டாட் பேக் டு பேக். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ். ஃபீல்டர் கையில் தான் போகணும்னு நினைக்கிறேன். அங்கே முரளி இருக்கார் ஃபீல்டர். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் வைட். நெக்ஸ்ட் ஒன் அங்கே அடித்தா விக்கெட்டுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல த்ரோ அடித்து பொறுமையாக விக்கெட்டை மாற்றிட்டாங்க. இங்கே ஷாம் கில்லி அவரோட விக்கெட்டு. நெக்ஸ்ட் ஒன் கிளாசிக்காக ஆடினாருங்க. ஃபீல்டு இல்லாத திசையில் தான் போயிருக்கு. முத்துப்பாண்டி விரட்டி போனார். ஸ்டாப் பண்ணல. பவுண்டரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஒரு வாகன அட்டி. சரியான ஹைட்டு போயிருக்கு. அங்கே பிரசாந்த் நல்ல டேக்கன். விக்கெட் இழக்கிறாங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 30. ஸோ இப்போ வரைக்குமே பால் டு பால் நல்லா போட்டுக்கிருக்காங்கன்னு சொல்லலாம். வச்சுக்கணும். 6வது ஓவர் இல்லை. நல்லாவே திருக்கிட்டுருக்காருன்னு சொல்லலாம். டாட். செகண்ட் ஒன் ரிவர்ஸ் கரெக்டாக மீட் ஆகிருக்கு. பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கொண்டு வந்திருக்காங்க பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்வீப் ஆட பார்த்தாரு. டைமிங் கொடுக்காம முன்னாடியே போட்டு பாலையும் நல்லா திருப்பியிருக்கான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி ஃபுல் ஷாட் ஆட பார்த்தாரு. அதுக்கு இடம் கொடுக்காம வேகமாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். இல்லு டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பால். மணிமாறன் நல்லா டேக்கனிங்க. விக்கெட் இழக்கிறாங்க. வெக் மோகன் அவரோட விக்கெட் இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேன் அப்பு. ஒன் மோர் கட்ர வேரியேஷன். டாட் பால் டு எண்ட் ஓவர். 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 34 அடிச்சிருக்காங்க. ஈகிள்ஸ் புதுக்கோட். வச்சுக்கணும். 7வது ஓவர் தன்ராஜ் வந்திருக்காரு. ஸ்டாப் பண்ணி போட்டார் கர்ணா. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் நேருக்கு நேர். வாட்டர் ஷாட். ரொம்ப தூரம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏஸ் போயிடுச்சுங்க. இங்க இந்த பஸ்ஸுக்கிட்ட போய் விழுந்துருக்கு. சூப்பரான 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே அல்டிக்காம. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர். அந்த ஸ்லோயரை கொண்டுட்டாருங்க பந்த. என்ன டிஸ்டன்ஸு. ரொம்ப தூரம் போய் விழுந்துருச்சுங்க. இங்கே லைனெல்லாம் தாண்டி ஒரு 20 மீட்டருக்கு இன்னும் ஆடியன்ஸ் பிடிச்சி பார்த்தாங்க.
நெக்ஸ்ட் ஒன். சான்ஸ் ஃபார் இந்த மாதிரி ஃபீல்டரும் இல்லை, பந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பவுண்டரி போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 5-6 ஓவர் டாமினேட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஓவர் அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்காரு, 16 ரன்னை கொண்டு வந்துட்டான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். கீப்பர் அப்டு போயிட்டாங்க. லெக் பை, நோ ரன்னு நினைக்கிறேன். லெக் பை கொடுத்துட்டாங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். ஸ்டாம்ப்லே போட்டாருங்க, விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பென்சிவாக எடுத்துகிட்டு போன ஓவர்லேயே விக்கெட்டையும் எடுத்திருக்காரு. அதே பேட்ஸ்மேனோட விக்கெட். பட் வெல் பிளேட். குட்டி கேமியா இருந்தாலும் நல்ல கேமியா ஆடி கொடுத்துருக்காரு. லாஸ்ட் ஓவர் அரவிந்த். லெக் பை, நோ ரன். டாட் பால். செகண்ட் ஒன். சான்ஸ் ஃபார். அங்கே முத்து பாண்டி ஃபீல்டர் ஜம்மனே அவர் கையில் பட்டு வெளில போயிருக்கு. இங்கே 6 போயிருக்கு. ஆப்போசிட் விண்டு ஃபுல்லாக இந்த எண்டு லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு அப்படியே அடிச்சாங்க. நெக்ஸ்ட் ஒன். சப்போர்ட் பண்ணி போனாரு. சூப்பரான டெலிவரி. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். ஒரு ஸ்லோயருக்கு ஏமாந்துட்டான்னு சொல்லலாம். பிரதாப் நல்லா டேக்கன், விக்கெட். நெக்ஸ்ட் ஒன். கேப்டா வந்திருக்கு. பைஸில் ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். கேட்சுக்கு வைப்பான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் கையிலே தான் லேண்ட் ஆயிருக்கு. நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் நோன்னு நினைக்கிறேன். கடைசி ஒரு பந்துன்னு நினைக்கிறேன் இன்னிங்ஸில். ஃப்ரீ ஹிட் பால். ஃபுல்லாக மறுகி ஒரு மாதிரி பவுலரை கன்ஃபியூஸ் பண்ணாரு. ஆனால் நேருக்கு நேர் தான் போயிருக்கு. கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் கன்ஸ் ஆகாது. நல்ல கேட்சுங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். கேட்சையும் ட்ராப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் 2 இன்னிங்ஸ் எண்ட் ஆயிருக்கு. ஒரு பக்கம் எங்கள் ஆடியன்ஸ் கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் அப்படியே ஜாலியாக மேட்சை இந்த வெயில் 1 மணி வெயிலையுமே என்ஜாய் பண்ணிக்கிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இன்னிங்ஸ் பிரேக்கு சாப்பிடவும் நிறையா பேர் போயிட்டாங்க இந்த பக்கம். ஸோ ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த பக்கம்லாம் மரத்து நிழல் அப்படிங்கிற பட்சத்தில் கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக நிற்கிறாங்க ஆடியன்ஸ். அறுபத்தி 2 அடிச்சிருக்காங்க. ஈகிள்ஸ் புதுக்கோடு 63 டார்கெட். பிரபாகரன் மெமோரியல் சூளகிரி. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு ஆமாம். ஸோ காற்று தான் 2 பக்கம் மாற்றி மாற்றி அடிக்குதுன்னு பார்த்தா இங்கே 2 பேட்ஸ்மனும் 2 பக்கமும் திரும்பி அடிக்கக்கூடிய 2 பேட்ஸ்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிரதாப் அண்ட் பிரசாந்த் எப்போவுமே இவங்க தான் வருவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்க்கான முதல் ஓவர் பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் முஜிப் வந்திருக்காரு. நல்லா ரன்னப்லேருந்தே வரான்னு சொல்லலாம். பேக்கிங் கரெக்டாக போட்டிருக்காருங்க. பேட்ஸ்மேன் ஒரு பக்கம் ஸ்லிப் ஆகி அதுக்கப்புறம் ஓடிட்டாரு. ஒரு சிங்கிள். ஸோ யூஸ்வலாக இது ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரட்டான விண்டு அப்படின்னு சொல்கிறதா, இல்லை பிரதாப் பண்ண லெஃப்ட் பேட்ஸ்மேன் அவருக்கு ஃபேவரட்டான விண்டுன்னு சொல்கிறதா அப்படின்னு ஒரு பக்கம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சுவிட்சுக்கிட்டு தெளிவாக ஆடுவார். பவர் பிளேலையும் சுவிட்சுக்கிட்டுக்கு ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. ஸோ வாட்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவரோட கேம் பிளேயும் ஏன்னா அந்தளவு குவாலிட்டியான பிளேயர். நார்த் இந்தியா சைடு அதிகமாக மேட்ச் போகிறாங்க. அப்படிங்கும்போது வாட்ச் பண்ணி அங்கே ஃபீல்டரையும் வச்சுருக்காங்க. சான்ஸ் ஃபார் அமுல் சித்தன். நல்ல டேக்கை நீங்கள் விக்கெட் எடுத்திருக்காங்க. பிரதாப் அவரோட விக்கெட் இழக்கிறாங்க ஏர்லியாவே. ஆக்சுவலாக போன பாலில் மிட் விக்கெட்லேயும் ஒரு ஃபீல்டர், ஸ்விட்ச் விக்கெட்லேயும் ஒரு ஃபீல்டர் அப்படிங்கும்போது லாப்டர் ஒன்று ஆட பார்த்தாரு. அந்த லாப்டர் ஒன்று சரியாக கனெக்ட் ஆகலை விக்கெட். ஸோ ஈகிள்ஸ் புதுக்கோடு என்ன நினைச்சாங்களோ அதை கரெக்டாக பண்ணி காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சலீம், பெங்களூர் பிளேயர். தேர்ட் ஒன். வாட் அண்ட் டெலிவர். 3 பந்துமே கொஞ்சம் கூட வித்து கொடுக்காம நல்லா தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். சுவிட்ச் கிட் காலில் தான் பட்டு போச்சு. லெக் பை, நோ ரன். டாட் பால்னு நினைக்கிறேன். அங்கே அடித்து பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி சுவிட்ச் கிட் கரெக்டாக போட்டிருக்காருங்க. அது வேகமாக போடுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி அப்ரிசியேட்டும் இங்கே நல்லா இருக்குது. ஸோ வெளில எந்த பண்ணுறாங்க டீமில் 11 பேரும் கத்துறாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். குயிக்கரான டெலிவரி. உடம்புல தான் பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன்.
ஒன் மோர் டாட் பால் டு எண்ட் தி ஓவர். வாட் ஓவர் இங்க முஜிப் சூப்பரா போட்டு முடிச்சிருக்கான்னு சொல்லலாம். முதல் பவர் பிளே ஓவர் வித்தவுட் பவுண்டரிஸ்ல ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன் பிரதாப்போட விக்கெட் எடுத்து போட்டு கொடுத்துருக்காரு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிஞ்ச மேல 2 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் விவேக் மோகன் வந்திருக்காரு. இங்க முதல் பந்தே சுவிட்ச் காலை போட்டு ஸ்டாப் பண்றாரு. விக்கெட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா அப்ரிசியேட் பார்க்க முடியுது. முன்னாடி சொன்ன மாதிரியே கொஞ்சம் கூட இடமே இல்லாம கத்திக்கிட்டே இருக்காங்கப்பா. எக்ஸ்னி பேட்ஸ்மேன் சலீம் ஒரு கட்டுக்கு தான் போயிருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா அடிச்சாருங்க. விட்டு தட்டுன்னு அடிச்சிருக்காரு. ஒரு பவுண்டரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்ல பட்டு வந்திருக்கு. பிகின் தசம்ல ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா அடிச்சாருங்க. ஐயா குவாலிட்டியான ஆறு. ஆறா போறாங்கன்னு செக் பண்ணுவாங்க. பவுண்டரி கொடுத்துருக்காங்க. சூப்பரா அடிச்சாருங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுவிட்ச் பேட்ல தெளிவா போட்டிருக்கு. ஆனா ஃபீல்டர் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் டு எண்ட் தி ஓவர். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 13 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 3வது ஓவர் அபி. வாட் அண்ட் டெலிவர் கரெக்டா நல்ல இடத்துல போட்டிருக்கான்னு சொல்லலாம். முதல் பந்தே ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால மிஸ் பண்ணிட்டாருங்க. இங்க டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஃபுல்லா மறுக்கி போயினார். ஒன் மோர் சூப்பர் டெலிவரி டாட் பால். பேக் டு பேக் பதிவு பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார். ஹைட் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. ஆனா ஃபீல்டர் கேட்ச ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன். இது வரைக்கும் 2-3 பவுண்டரி அடிச்சாரு சலீம். அவருக்கு தான் லைஃப். அகைன் நல்ல டெலிவரி. ஒன் மோர் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 14 ரன் அடிச்சிருக்காங்க. இங்க வச்சுக்க 4வது ஓவர் முஜிப் வந்திருக்காரு. டிஃபன் சாப்பிட்டு போயிருக்காங்க. அதை பற்றி சிங்கிள் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கிள். செகண்ட் ஒன் ரீச் ஆட பார்த்தாங்க. அதே ஃபீல்டர்ட்ட போயிருக்கு. அதே ரன்னான்னு பார்த்தா எஸ் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்டன்ஸ் டிஃபென்ஸ் அகைன். ஸோ பெரிய ஷாட்டுக்கு தான் ரெடியாக இருக்காங்க. அதுக்கு இது வரைக்கும் வித்து கொடுக்காம நல்லா போட்டுக்கிருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் காலில் பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் நோன்னு நினைக்கிறேன். அங்கே பவுண்டரிக்கு வாய்ப்பா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்கன்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. பவுண்டரி போக விடாம 2 ரன். ஃப்ரீ பால். தைரியமாக பெரிய ஷாட்டுக்கு போகிறாரு. கரெக்டாக ஆசாருங்க. இங்க போயிடுச்சு. பவுண்டரி போயிடுச்சு. இங்க இதோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. பவுண்டரியோட 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 24 அடிச்சிருக்காங்க. 4 ஓவருக்கு 24. ரிமினிருக்க 4 ஓவருக்கு 39 அடிக்கணும். அபி பவுலிங்ல. முதல் பந்தே இங்க டாட் பால். அதுக்கு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு விண்டு. கிட்டத்தட்ட பிகைந்த ஸ்டம்பு அந்த பக்கத்துல தான் விண்டு. சான்ஸ் பார் போயிடுச்சுங்க. இங்க 6 சலீம் பேட்ல இருந்து 6 பதிவு பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா விலைக்கு ஸ்டெம்பை ஓப்பன் காட்டினாரு. அங்க அமுல் சித்தன் அவரை தாண்டி போயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அது பெரிய இம்பாக்டாகவும் இருந்திருக்குங்க. ஐயா ஸோ அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஜம்ப் பண்ணாரு. கேட்சை பிடிச்ச முடியல. இங்க பவுண்டரி போயிடுச்சு. சைஸா மூவ் பண்ணிட்டாங்க இந்த ஓவர்ல. 6-4. நெக்ஸ்ட் ஒன் உல்டா ஸ்பால் மிட் விக்கெட்ல போயிருக்கு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா சிங்கிளோட சாப்பிடணும்னு பார்த்தா சின்ன மிஸ்ஃபீல்டு. கண்டிப்பா 2 ஓடி எடுத்துருவாங்க. சலீமன் முரளி 2 பேருமே ரெடியா தான் இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா அடிச்சாருங்க. இங்க சலீம்
சலீம் ஷாட்டுக்கு சல்யூட் அப்படின்னு சொல்லலாம். இங்க சூப்பராக அடிச்சாருங்க. அல்லட்டிக்காத ஒரு 6. இந்த ஓவரை எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு 6ன்னு. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ். இதுவும் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க. இங்கே 6 சூப்பரான 6 பதிவு பண்ணியிருக்காங்க. பேக் சரி 3 6 ஒரு 4 டபுள் எக்ஸ்பென்சிவ் ஓவர். ஸோ பெங்களூரோட 2 ஹிட்டர்ஸ் இங்கே கேரளா பிளேயர்ஸை யோசிக்க வச்சிருக்காரு. ஸ்தம்பித்து போக வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ பெரிய டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு இந்த பக்கம். மேட்ச்க்கான 6th ஓவர். ஷாம் கில்லி பெட்டு தட்டான்னு பார்த்தா குட்டா கீப்பர் போயிட்டு டாட் பால். செகண்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரு. நல்ல ஸ்டாப் பிகேந்த சம்ல டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாப் அவுட் பண்ணி போனாரு. அகைன் டாட் அப்படின்னு நினைக்கிறேன். ஹாட்ரிக் டாட் பதிவு பண்றாரு. 3வது டாட் பால். 4th ஒன் டாட்ல நிக்க இருந்திருக்கு. ஸ்டாப் பண்ணலங்க. பவுண்டரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் ஒரு மாதிரி 3 பால் நல்லா போட்டு ப்ரெஷரை ஃபீல் பண்ணாரு. இந்த பாலும் நல்லா தான் போட்டாரு இழுத்து. ஃபீல்டர் மேலேயும் குறை சொல்ல முடியாது. பிடிக்க முடியாத மாதிரி தான் போயிருக்கு. பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப லோ கேப்டா வந்திருக்கு. டைமிங்கே கொடுக்கலன்னு சொல்லலாம். டாட் பால். லாஸ்ட் ஒன் நினைக்கிறேன். கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கவர்ஸ்ல ஃபீல்டர் நின்னாங்க. ஜம்ப் பண்ணி புஷ்டாருங்க கேட்ச. நேரம் நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் முரளி அவரோட விக்கெட் எடுத்திருக்காங்க. அந்த எட்ஜ் பவுண்டரி விகேந்த ஸ்டம்பில் போன லக்கி பவுண்டரி தான் இந்த ஓவரில் ரன் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ மேட்சை திருப்பியும் ப்ரெஷருக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இங்கே 12 பாலுக்கு 11 அடிக்கணும். கடைசி 12 பாலுக்கு 11 அடிக்கணும். விவேக் மோகன் வந்திருக்காரு. சட்டத்தை கையில் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போகிறாரு சலீம். மறுகினதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காருங்க. அங்கே ஃபீல்டரும் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல் பந்து நல்ல பேக்கப் போயிருக்காரு. அங்கே விக்கெட்டுக்கு வாய்ப்பா பிடிச்சி அடிக்கலன்னு நினைக்கிறேன். 2 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஒன் 11க்கு 9ன்னு நினைக்கிறேன். அப்படி ஏக்கர் கொஞ்சம் கூட டைமிங் கொடுக்காம போட்டிருக்காரு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா? ஃபீல்டர் விரட்டி வந்திருக்காரு. ஃபாஸ்ட் அட்டம்ல எடுக்கல. இதையும் 2ஆக மாற்றிட்டாங்க. தேர்ட் ஒன் நல்ல டெலிவரி. டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. இங்க 9-7 ஸ்டெம்பை ஃபுல்லாக ஓப்பனே காட்டிட்டாரு. ஸ்கூப்புக்கான ட்ரை. ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிள் தான் இருக்குமா? 2வது ரன் ரஷ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா த்ரோவல்ல ஆப்போசிட் விண்டு. அதன் காரணமாக 2 ஓட்டாங்க. 1 more டபுள். நெக்ஸ்ட் ஒன் ரட்டி ஆட பார்த்தாரு. அங்கே ஃபீல்டர் தாண்டிடுச்சுங்க. பவுண்டரிக்கு வாய்ப்பா? பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு ஃபீல்டர் பாஸ்டாக போயிருக்காங்க. 1 2வது ரன்னா எஸ் ரஷ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஒன் டெலிவரி. இது சிங்கிளாக தான் இருக்கும். ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு சிங்கிள் டு எந்த ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ப்ரெஷராக போன மேட்ச், செம்ம ப்ரெஷராக போன மேட்சை கைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். கடைசி ஓவருக்கு 2 தான் அடிக்கணும். கடைசி 6க்கு 2 அமுல்சித்தன் முதல் பந்தே அடிச்சிருக்காரு. அது பவுண்டரி ஆயிருந்தாலும் 6 இருந்தாலும் வின் ஆயிருக்கும். எஸ் போயிடுச்சு இங்கே பவுண்டரி. இந்த பவுண்டரியோட மேட்சை வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெல் பிளேடு. நல்லா ஆடி கொடுத்துருக்காரு சலீம். நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் பார்க்க முடியுது. இங்கே ஷாம் கில்லி அப்ரிஷியேட் பண்ணார்.